Hi friends, welcome to Ajaa suja sister channel. இன்றைக்கு நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போற காணொளி யாழ்ப்பாணத்து கீரை புட்டு. கீரை புட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கீரை புட்டு அவிக்கிறதுக்கு நான் முளைக்கீரை தான் எடுத்திருக்கிறேன். இந்த கீரை பிஞ்சு கீரையாக இல்லாமல் கொஞ்சம் முத்தல் கீரையாக இருக்கணும். அப்போ தான் கீரை புட்டு அவிக்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கீரையை நான் நல்லா அப்படியே வாங்கி முழுதாகவே கழுவி வச்சிருக்கிறேன். இரண்டதில் மண் தூசிகள் எல்லாம் இருக்கும், அதில் மருந்தடிச்சிருப்பாங்க. அதனால் ஃபுல்லாகவே கழுவி தண்ணி வடிய வச்சிருக்கிறேன். கீரைக்குள்ளே தண்ணி இருக்கக்கூடாது நாங்கள் வெட்டி புட்டு அவிக்கும்போது. அதனால் முழுதாகவே கழுவிட்டு அந்த தண்ணியை வடிய வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ அந்த வேர் பகுதியை உடைச்சி எடுத்துக்கொள்ளுவோம். அதோட அந்த நேரையும் உரித்து எடுத்துக்கொள்ளுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்னதாக வெட்டி கொள்ளுவோம். எங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு சின்ன சின்னதாக அதை அறிந்து கொள்ளுவோம். உங்களுக்கு எப்படி வசதியோ அந்த மாதிரி அறிந்து கொள்ளவும், ஆனால் சின்ன சின்னதாக அறிந்து கொள்ளணும். இந்த கீரை புட்டு மிகவும் ஆரோக்கியமான ஒரு உணவு உண்டு. கீரை அதிகமாகவே எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. புட்டுக்குள்ளே போட்டு சமைக்கும் போது இன்னும் விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாரும். சின்ன பிள்ளைகளுக்கும் இதை கொடுத்து கொள்ளலாம். அவ்வளவு இரும்பு சத்து நிறைஞ்சது. இதே மாதிரி சின்ன சின்னதாக நாங்கள் அரிஞ்சு எடுத்துக்கொள்வோம். எங்களுக்கு தேவையான அளவு கீரையை இப்போ புட்டுக்கு தேவையான மா சேர்த்துக்கொள்வோம். இது அவித்த கோதுமை மா. நான் கோதுமை மாவை அவித்து அரித்து வச்சிருக்கிறேன். இப்போ 3 சுண்டு மா எடுத்துக்கொள்ள போகிறேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ள போகிறேன். 3 சுண்டுண்டா ஒரு அரை கிலோ அப்படி வரும். இப்போ நல்ல கொதி நீரை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குழச்சி எடுக்க போகிறேன். நாங்கள் வளமையாக புட்டு குழச்சி எடுக்கிற மாதிரி அதிகமாக தண்ணி விட்டு இந்த புட்டு குழச்சி எடுத்துக்கொள்ளக்கூடாது. கொஞ்சம் மாத்தன்மையாக இருக்கணும். அதிகமாக தண்ணி விட்டால் இப்போ இந்த கீரையிலையும் தண்ணித்தன்மை இருக்கும். அதனால் மா தண்ணித்தன்மையாக இருக்கும் புட்டு. கொஞ்சமாக தண்ணி விட்டு நாங்கள் குழச்சி எடுக்கணும் இந்த கீரை புட்டுக்கு. இப்போ நல்லாவே குழச்சி எடுத்துக்கொள்ளுவோம். புட்டு அந்த கட்டிகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் கொத்தி எடுத்துக்கொள்ளுவோம். பேணி சுண்டால கொத்தி எடுத்துக்கொள்ளுவோம். அப்போதான் நல்ல சின்ன சின்னதாக இருக்கும் இந்த புட்டு. கீரை புட்டுக்க தேங்காய் பூ, வெங்காயம், மிளகாய், வேறு மரக்கறி எதுன்றாலும் ஆட் பண்ணி கொள்ளலாம். நான் இப்போ கீரை மட்டும்தான் போட்டு செய்து காட்ட போகிறேன். இந்த முறையிலையும் செய்யலாம். வெங்காயம், மிளகாய் சின்ன சின்ன வெட்டி போட்டு தேங்காய் பூ சேர்த்து அப்படியும் கீரை போட்டு அவிச்சு கொள்ளலாம். எங்களுக்கு விரும்பியவாறு நாங்கள் செய்து கொள்ளலாம். இப்போ நான் கீரையை வெட்டி வச்சிருக்கிற கீரையை இதோட சேர்த்து கொள்ள போகிறேன். கீரையை நான் அதிகமாகவே சேர்க்க போகிறேன். இப்போ கீரையை சேர்த்துட்டு இந்த மாவோட சேர்ந்து கலந்து கொள்ள வேண்டியதான். இவ்வளவு தான் புட்டு. இப்போ இதை நாங்கள் அவிய வச்சு எடுத்துக்கொள்ள வேண்டியது தான். மிகவும் சுவையாக இருக்கும். இந்த கீரை இந்த மாவோட சேர்ந்து அவியும் போது நல்ல சுவையாக இருக்கும். இப்போ ஒரு 4-5 பச்சை மிளகாய் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த புட்டை போட்டுக்கொள்ள போகிறேன்.
இப்போ மா ரெடி ஆயிடுச்சு. அடுப்பில் பானையில் தண்ணியை வச்சுட்டு இந்த புட்டு மாவை வச்சு அவிய வச்சு எடுத்துக்கொள்ள வேண்டியதான். ஒரு 10 நிமிஷம் போதும் அவியறதுக்கு. இப்போ புட்டு நல்லாவே அவிஞ்சிட்டுது. நாங்கள் புட்டு அவிஞ்சிட்டு தான் பார்க்குறது அந்த கை வச்சு அமர்த்தி பார்க்கும்போது அது ஒட்டுப்படாமல் இருக்கும். அப்போ புட்டு அவிஞ்சிட்டுதுன்னு அர்த்தம். பாருங்க, நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த புட்டு. மிகவும் ஆரோக்கியமான சுவையான கீரை புட்டு. இது எந்த கறிக்கும் வச்சு சாப்பிடலாம். அவ்வளவு சுவையாக இருக்கும். மீன் கறி எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது சுவை இன்னும் அதிகமாக இருக்கும். இப்போ புட்டு ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் இனி பரிமாறிக்கொள்ள வேண்டியதுதான். சுவையான கீரை புட்டு செய்முறை இலகுவாக செய்து கொள்ளலாம். இந்த முறை அதிகமான பொருட்கள் தேவைப்படாது. கீரையும் அவித்த கோதுமை மாவும் இருந்தால் போதும். இலகுவாக ஒரு உணவு தயார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கீரை புட்டு செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். உங்களோட வீடுகள்லையும் செய்து பாருங்க. மிகவும் ஆரோக்கியமான ஒன்று, மிகவும் ருசியாகவும் இருக்கும். நான் இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.